திமுகவில் உட்கட்சி நிர்வாக வசதிக்காக 110 மாவட்டங்கள் உருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாக மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து பார்த்து வருகிறோம். திமுகவில் உட்கட்சி நிர்வாக வசதிக்காக 110 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். திமுகவில் உட்கட்சி நிர்வாக வசதிக்காக 110 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திமுகவில் உட்கட்சி நிர்வாக வசதிக்காக 110 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. இப்ப 110 மாவட்டங்களாக நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டிருப்பதாக மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மேலும் அந்த அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பாக மாவட்ட கழகங்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததை தொடர்ந்து தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தேர்தலுக்கு தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிவதற்கான ஒரு 38 குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகாக தங்கம், அதாவது முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலும் ஒரு மறுசீரமைப்பு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்ததன் அடிப்படையில் ஒரு செயற்குழு கூட்டம் என்பது கடந்த 22ஆம் தேதி அன்று நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள், அமைப்பு ரீதியாக மாற்றங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில் தான் அன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம் கொள்கை, அமைப்பு முறை, செயல்பாடுகள், உடன்பிறப்புகள் என்ற 4 அடிப்படைகளை கொண்டு இங்கு இயங்குகிற இயக்கமாக இருக்கிறது. இந்நான்கையும் காலங்கள் தோறும் நாம் புதுப்பித்தும் மேன்மைப்படுத்தியும் பூர்த்தியிட்டையும் செழுமைப்படுத்தியும் வந்திருக்கிறோம். இவை அனைத்தும் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் எண்ணங்கள் அமைந்துள்ளன என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக அது மட்டுமின்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது அமைப்பு, அதாவது மாவட்ட கழகங்களின் எண்ணிக்கை என்பது 77 இருந்தது. அந்த 77 என்பது 110 அதிகரிக்கும் என்று அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அதைத்தான் தற்பொழுது அந்த 110 அதிகரித்தது. எந்தெந்த மாவட்ட கழகங்கள் எண்ணிக்கை என்பது அதிகரிக்கப்பட்டது, யார் யாரெல்லாம் இதில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்பது மொத்தமாக அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதனை அடுத்து தற்பொழுது கழக மறுசீரமைப்பு குழு வழங்கிய பரிந்துரைகளின் அடிப்படையில் கழக முன்னணியினருடன் கலந்து ஆலோசித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளை 110 மாவட்டங்களாக பகுத்து அறிவித்திருக்கிறேன் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமின்றி அதிகமான மக்கள் தொகை இருப்பதன் காரணமாக சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு மட்டும் தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 110 மாவட்ட கழகங்களில் தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று தலைமை கழகத்தால் அனுப்பப்படும் பிரதிநிதியின் முன்னிலையில் மாவட்ட செயற்குழுவை கூட்டி மேற்குறிப்பிட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கழக மாவட்டங்களின் அடிப்படையில் நகர, ஒன்றிய, பகுதி, அதே போன்று வட்ட கிளை அமைப்புகளை பிரிப்பதற்கான பரிந்துரைகளை 15 நாட்களுக்குள் வழங்கிட வேண்டும் என்றும், அதே போன்று தலைமை செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் தான் இந்த கழக மறுசீரமைப்பு குழு மூலம் வழங்கப்படும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கழக அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு, குறிப்பாக 77 மாவட்ட கழக அமைப்புகளாக இருந்தது தற்பொழுது 110 மாவட்ட கழக அமைப்புகளாக பிரித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு, அது மட்டுமின்றி எந்தெந்த மாவட்டங்களில் அதிக அளவில் பிரிக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த மாவட்டங்களில் புது பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டி வெளியிட்டிருக்கிறார். பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.